அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களே வணக்கம். நேற்று நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின் எக்ஸாமினேஷனுடைய ஒரு ஓவரால் அனாலிசிஸ்ங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் பார்த்து முடிச்சுட்டு கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் அனாலிசிஸில் ஒரு செக்மெண்ட் வைஸ் அனாலிசிஸும் இந்த வீடியோவில் இருக்குது. அதாவது ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அதனுடைய லெவல் ஆஃப் டஃப்னஸ் எப்படி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசனிங், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லாங்குவேஜ் தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான், அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் வீடியோ அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு மேலே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இப்போ கரண்ட் பேட்சில் படிக்கிறவங்க, முன்னாள் பேட்சில் இதுக்கு முன்னாடி பேட்சில் படித்தவங்க, இப்படி கேண்டிடேட்ஸ் கிட்ட மோர் தேன் 60 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே இன்டர்வியூ பண்ணி அவங்க மூலமாக கிடைச்ச டேட்டாவை வச்சு இந்த வீடியோவை இந்த கட் ஆஃப் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த ஓவராலாக எப்படி இந்த எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக எடுத்திருந்தாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. ஜிகே கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து முதல் மாதிரி இல்லாமல் பழைய இதற்கு முன் நடத்தப்பட்ட தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளின் தரத்திற்கும் இப்போ நேற்று நடந்த இந்த குரூப் 2A மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளின் தரத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தென் அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, ஹிஸ்ட்ரியில் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் உள்ள பார்த்தோம்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு வெரி வெரி டஃப் கேட்டகரியில் இருந்துச்சுங்க. அந்த யூனிட்னுடைய பல்கினஸோட கம்பேர் பண்ணி நம்ம அதுக்குள்ளே படித்தோம்னா இவங்க கேட்கப்பட்ட கேள்விகள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் நம்ம வந்து 50% ஆஃப் த கொஸ்டின்ஸை கரெக்டாக அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் சயின்ஸ் அண்ட் டெக் எஸ்பெஷலி வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, தென் தமிழ் சொசைட்டி, தென் இப்படியெல்லாம் எடுத்தோம்னா ஓவராலாக இந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்துட்டு டிஎன்பிசியினுடைய ஒரிஜினல் கீ வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வி பாருங்கள், அடல் டிங்கரிங் லேபு, கிருஷி நியூ, பலானா, உன்னாட்டி. இப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4 தான் ஆன்சர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அதை இதே கொடுக்கல. ஸோ இதுக்கு டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது வந்துட்டு எஸ்டிஎம்ஏ, எஸ்எஃப்டிஆர்ஆர், எஸ்டிஎம்பி இந்த கேள்விக்கு வந்துட்டுங்க ஒன்லி 2 மட்டும்தான் கரெக்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 அப்படிங்கிறது ஆப்ஷன்லேயே இல்லை, டிஎன்பிசி ஆப்ஷன்லேயே இல்லை. இதற்கும் நம்ம அவங்க என்ன கீ கொடுக்க போகிறாங்களோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். அடுத்து இந்த கேள்வி பாருங்கள், ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேலா, ஒரு பக்கம் வந்து காவேரி, தாமிரபரணி, வைகை, வெள்ளார் அப்படி கொடுத்துருங்க, அதனுடைய ட்ரிபியூட்டர்ஸ் அடுத்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டுங்க சி அல்லது டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு டிஎன்பிசி எப்படி கீ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள், ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், மெட்ராஸ் ஸ்டேட் எய்டு டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ அல்லது டி இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கும் நம்ம டிஎன்பிசி என்ன கீ வைக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். அடுத்து இந்த கேள்வி பாருங்கள், அதாவது சால்ட் சத்தியாகிரகா, தமிழ்நாட்டில் நடந்த சால்ட் சத்தியாகிரகா, வேதாரண்யம் சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆண்டர்சன் டான், ஏஜே டான், அவர் தான் வந்து கலெக்டர். பட் ஆனால் ஏபிசிடி ஆப்ஷனில் அது இல்லவே இல்லை. ஆனால் வெங்கடேசன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ராஜன் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் அதை வந்து நம்ம அத்தன்டிக் சோர்ஸாக எடுத்துக்கலாமா? ஏன்னா அதிகாரப்பூர்வமான ரெக்கார்ட்ஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே டான் தான் இருக்குது. அது அதிகாரப்பூர்வமான ரெக்கார்டு தான் வந்து ஃபைனல். ஸோ ஒரு புக்கில் அந்த தகவல் இருக்குதுங்கிறதுக்காக அது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விடையாக இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. ஓகேங்களா, இதுக்கும் டிஎன்பிசி என்ன கீ வச்சிருக்காங்க? கண்டிப்பாக ஏஜே ராஜன் தான் கீ வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வெங்கடேசன் புக்கில் அப்படி தான் இருக்கு. பட் வெங்கடேசன் புக்கில் அது கொடுத்துருக்குங்கிறதுக்காகவே அதுதான் இறுதி செய்யப்பட்ட விடையா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அஃபிஷியல் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த கேள்வி பாருங்க, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இப்போ இந்த கேள்வி இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. இது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி அல்லது டி ரெண்டுமே ஆன்சர் வருங்க. ஸோ அப்போ இதுக்கு எப்படி கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா,
அல்லது இந்த கேள்வியை வந்து எடுத்துட்டு மற்ற கேள்விக்கு நெட்டா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுது இந்த கேள்வி. இந்த கேள்விக்கு வந்துட்டு ஏபிசிடி எதுவுமே வந்து ஆன்சரா வராதுங்க. ஸோ அப்போ ஆன்சர் நாட் நோன் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஆன்சராக கொடுக்க முடியும். பட் டிஎன்பிசி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இந்த தேர்வுத்தாள் எந்த கேட்டகரியில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. எப்படி அந்த அளவுகோல், அதாவது இந்த தேர்வினுடைய நடந்து முடிஞ்ச இந்த தேர்வினுடைய மதிப்பீட்டு, இந்த தரத்தை எப்படி மதிப்பீடு செய்யலாம். இப்போ இந்த மதிப்பீட்டு அளவுகோல்ல 5 கிரேடு வச்சிருக்கிறேங்க, 5 படிநிலை வச்சிருக்கிறேன். ஒன்று வெரி ஈஸி, அதுக்கப்புறம் ஈஸி, அப்புறம் மாடரேட், டஃப், வெரி டஃப் அப்படிங்கிற 5 படிநிலை வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 5 படிநிலையில் ஓவராலா இந்த எக்ஸாமை எந்த படிநிலையில பொருத்த முடியும். தென் ஜிகே மட்டும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ், அதை எந்த கேட்டகரியில் வைக்க முடியும். தமிழில் கேட்ட 60 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷில் கேட்ட 60 கொஸ்டின்ஸ், இதை வந்து நம்ம எந்த கேட்டகரியில் பொருத்த முடியும். தென் ரீசனிங்கில் கேட்ட 40 கேள்விகள், இதை எந்த கேட்டகரியில் பொருத்த முடியும். இப்படி தகவலை சேகரித்து அதன் பிரகாரம் இப்போ உங்களுக்கு கட் ஆஃப் நான் உங்களுக்கு இதில் கொடுக்க போகிறேங்க. இந்த ஓவரால் இந்த ஸ்கேலில் கேட்டகரைஸ் பண்ணது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசி அவங்க கிட்ட கிடைச்ச இன்புட்ஸினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போ எங்கள் கேண்டிடேட்ஸ் கிட்ட நடந்த அந்த உரையாடலினுடைய ஒரு சில சாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கேளுங்க. ஹலோ. ஓகே மேம். இப்போ இந்த எக்ஸாமை வெரி ஈஸி, ஈஸி, மாடரேட், டஃப், வெரி டஃப் அப்படின்னு ஒரு ஸ்கேல்ல ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஹோல் 200 கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன். ஓகே. இந்த 5 படிநிலை இருக்கிற ஸ்கேல்ல, இந்த 5 கிரேட் இருக்கிற ஸ்கேல்ல நீங்க எதுல வைப்பீங்க? சார் ஐ வுட் சே மாடரேட் டு டஃப். மாடரேட் டு டஃபா? எஸ் சார். ஓகே, மாடரேட் டு டஃப். இப்போ அந்த ஜிகே கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா? எஸ் சார். அது சொல்லுங்க, எதுல வைக்கலாம்னு. சார் மாடரேட். மாடரேட்டா? எஸ் சார். மாடரேட்ல வைக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம நடத்தின வாரம் நடத்துறோம் இல்லையா? எஸ் சார். கிட்டத்தட்ட 16 17 மாடல் எக்ஸாமோட சேர்த்து கிட்டத்தட்ட 20 டெஸ்ட் வச்சிருந்தோம். எஸ் சார். இப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது சார்? அதோட கம்பேர் பண்றப்போ ஜிஎஸ் ஈஸி தான் சார், ஈஸியா தான் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஈஸியா இருந்ததா, நம்மளுக்கு ஈஸியா இருந்ததா? எப்படி அந்த டஃப்னஸ் எப்படி சொல்லுங்க சார்? டஃப்னஸ் வந்து நாம ரொம்ப டஃப்பா எழுதி இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சார். ஓகே. அதைய பார்த்துட்டு இது கம்பேர் பண்றப்போ ஓகே அப்படின்னு இருந்துச்சு சார். சரி, ஓகே. ஸோ அப்போ நேற்று நடந்த அந்த ஜிகேல இருக்கிற 100 கேள்வியை கொண்டு போய் மாடரேட்ல வைக்கிறீங்க. எஸ் சார். ஓகே. ரீசனிங் 40 கேள்வி சொல்லுப்பா. சார் ரீசனிங் வந்து ஈஸி. ஈஸி? எஸ் சார். ஈஸி கேட்டகரியில் வைக்கலாம். சரி, ஓகே. லாங்குவேஜ் நீங்க தமிழ் தானே? எஸ் சார். ஓகே. இப்போ லாங்குவேஜ் எதுல வைக்கலாம்? சார் ஐ வுட் சே பட்டன் சார் கேட்குற அதே இது சிமிலாரிட்டிஸோட தான் கொஷின் பேப்பர் இருந்துச்சு சார். எனக்கு புதுசாக டிஎன்பிசி கொஷின் பேப்பர் பார்க்குற மாதிரி இல்லை, பட்டன் சாரோட இன்னொரு கொஷின் பேப்பர் பார்க்குற மாதிரி தான் சார் இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். ஓகே, ஓகே. அதனால நான் அங்கே எழுதுறப்போ நம்மளுக்கு 15 ராங் ஆகும். அதே தான் எனக்கு நேற்றும் நடந்துச்சு சார் கொஷின் பேப்பர்லையும். ஓகே, ஓகே. எனக்கு ஷாக் இல்லை, தமிழ் டஃப் அப்படிங்கிறது ஷாக் கிடையாது சார். இங்க அப்படிதான் இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம எழுதியிருக்கோம். ஆமா, நாம அங்க வைக்கிறதே சார் வைக்கிறதே அப்படிதான் வச்சார் இல்லையா? நான் அவங்க கூட நினைச்சேன் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, பட் அப்படி வராது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் அப்ரோச்ல தான் போனேன். பட் அங்க பாக்குறப்போ ஓகே, ஒன் ஆஃப் த கொஷின் நம்ம எழுதுற ஒன் ஆஃப் த தமிழ் கொஷின் தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே தான் சார் எழுது. 15 தப்பாகும், இதுலயே அவ்வளவுதான் தப்பாகும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே தான் சார் எழுதுனேன். ஓகே. இப்போ இந்த 5 ஸ்கேல்ல 5 கிரேட்ல எந்த இடத்துல கொண்டு போய் தமிழ்ல கேட்டா 60 கேள்வி வைக்கலாம்? சார் டஃப். டஃப் சார் ஐ வுட் நாட் சே வெரி டஃப்னு சொல்ல முடியாது சார். டஃப். ஓகே, ஓகே. டஃப் கேட்டகரியில் வைக்கலாம் இல்லையா? எஸ் சார். ஓகே, ஓகே. இப்போ ஜிகேல 100க்கு நீங்க இப்போ எவ்வளவு போட்டிருக்கீங்க சார்? ஐ கெஸ் ஒரு 65 வந்திருக்கும்னு தோணுது சார். கெஸ்டா பண்ண முடியுது, இன்னும் எக்ஸாக்ட்டா அரைவ் ஆகலையா? சார் இன்னும் எக்ஸாக்ட்டா எனக்கு அந்த அசர்ஷன் ரீசன்ஸ்ல எல்லாம் டவுட் இருக்கு. நான் கடைசி நேரத்துல என்ன மார்க் பண்ணேன் அப்படிங்கிறதுல டவுட் இருக்கு சார். சரி, அப்ப நீங்க கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு வரலையா? சார் அந்த அசர்ஷன் ரீசனுக்கு மட்டும் 2 டாட்ஸ் வச்சிருக்கேன். அதனால அது மட்டும் அதுல ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனாலே எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு சார் ஜிஎஸ்ல. சரி, நான் என்ன சொல்றேன், அசர்ஷன் ரீசனுக்கு எல்லாத்துக்குமே அசர்ஷன் ரீசனை பொறுத்த அளவுக்கு டிஎன்பிசி என்ன கீ வைக்கிறானோ அதான் உண்மை, அது அவனுக்கே வெளிச்சம்.
அதனால அதை சார் அப்போ கணக்கிலே அதையெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு தப்புன்னே வச்சுக்கோங்க. அப்படி மைனஸ் பண்ணிட்டா 65 வரும் சார் கண்டிப்பாக. 60 to 65 அந்த ரேஞ்சு குறையாது சார். அதை தப்புன்னு வச்சாலுமே 60 to 65 வருது இல்லையா? கண்டிப்பாக சார். அது ஃபுல்லாமே தப்பு, அசர்ஷன் ரீசன் எல்லாமே தப்புனாலும் 60 to 65 தான் சார் வரும். சூப்பர் சூப்பர். அப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ்மா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இன்னொரு தடவை செக் பண்ணி எக்ஸாக்டா எவ்வளவு வருதுன்னு அரைவ் ஆகுங்க. ஓகே சார். சரி, அதே மாதிரி ஒரு நிமிஷம், இதுப்பா ரீசனிங்ல எவ்வளவு அடிச்சிருக்கீங்க? சார் ரீசனிங்கில் நான் ஸ்டேட்மெண்ட் கொஷின் எல்லாமே ஆன்சர் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் ராங்னே வச்சுட்டேன் சார். அதனால ஒரு 3 கொஷின் வந்து நான் போட்டிருக்க டிஎன்பிசி வந்ததுக்கப்புறம் தான் அசர்ஷன் ரீசன் மாதிரியே தான் சார் அதுலேயும் ஸ்டேட்மெண்ட்ஸு. சரி. ஸோவேஸ் அது எல்லாத்தையும் தப்புன்னு வச்சுக்கிட்டாலும் 9 கொஷின்ஸ் ராங் வருது சார். எவ்வளோ வருதுப்பா? 9 கொஷின் ராங் சார் அதில். 9 கொஸ்டினா? அது எல்லாத்தையும் தப்புன்னு வச்சுட்டேன் சார். ஓகே, அப்போனா ஒரு 31 ஒரு மேக்ஸிமம் 35 கூட டச் பண்ணலாம் இல்லையா சார்? 34 வரைக்குமே டச், ஏன்னா 3 கொஷின் ஸ்டேட்மெண்ட் சார், அதனால ஒரு 33 34 33 வைக்கிற இப்போதைக்கு. ஓகே சார் 33. ஓகே, தமிழ்ப்பா? சார் தமிழில் கன்ஃபார்ம் 16 ராங் சார். 16 தப்பா? 16 தப்பு சார். 16 தப்பாடே சாமி. ஓகே ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 44 45 44 வருது. எஸ் சார். சரி, 44. ஓகேப்பா. ஓகே, இன்னொரு தடவை செக் பண்ணிடுங்க. ஓகே சார். ஸோ ஓவராலாக கொண்டு போய் மாடரேட் டு டஃப்ல வைக்கலாம் 200 கேள்வியும் இல்லையா? எஸ் சார். ஸோ ரீசனிங் வந்து ஈஸி கேட்டகரியில் வைக்கிறீங்க, தமிழ் டஃப் இல்லையா? எஸ் சார் கண்டிப்பாக. ஓகே ஓகே, ஆனால் நிறைய பேர் வெரி டஃப் அப்படிங்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க சார். இப்போ மேபி எல்லாத்துக்கும் ஈஸியாக எழுதி பழகிறவங்களுக்கு நார்மலாகவே 20 மிஸ்டேக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க சார் நிறைய பேர். 20 22 எல்லாமே மிஸ்டேக்னா அது கண்டிப்பாக வெரி டஃப்ல தான் சார் அவங்க யோசிப்பாங்க. ஆமாம் 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 ஆமாம், கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஸோ பட் நம்ம இங்கே எல்லா டெஸ்ட்டையும் இவங்க நடத்துறத விட பயங்கர டஃப் வச்சதுனால நம்ம ஆளுங்க. எஸ் சார். அதே சார் எனக்கு பார்க்குறப்போ தமிழ் சார் கிட்ட கேட்டுட்டு வந்து யாராவது கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டாங்களா அப்படிதான் சார் இருந்துச்சு. லாஸ்ட் மாடல் டெஸ்ட்லயும் அதே மாதிரி தான் சார் இருந்துச்சு. 2-3 கொஸ்டின்ஸ் ரிப்ளிகேட் ஆயிருந்தது, ஒரு எழுத்து ஒரு மொழி எல்லாமே சார் கேட்டதுல இன்னும் கொஞ்சம் அந்த கொஸ்டினை தெளிவாக பார்த்துருக்கலாமோ, கடைசியில் அந்த கடைசி டெஸ்ட்ல இருக்க டவுட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சார். ஏன்னா ஆகுபெயர் எல்லாமே எதுவுமே புக்ல இல்லை சார், ஒரு கான்செப்ட்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஆகுபெயர் எல்லாமே கேட்டிருந்தாங்க சார். கரெக்ட் கரெக்ட். நேற்று கூட சார் அதான் சொல்லிட்டு இருந்தார், நம்ம லாஸ்ட் மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக பார்த்துட்டு போயிருந்தாலே. சார் ஜிஎஸ் அதே மாதிரி சார் லாஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு சார். அதுலேயும் நான் ஒரு 60 தான் சார் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஓகே அப்போ எனக்கு அதே ஸ்கோர் தான் இங்கேயும் ரிப்ளிகேட் ஆயிருந்தது. அந்த ஒரு 5 மார்க்ஸ் தான் சார் ஆட் ஆயிருந்தது. இதே மாதிரி சிலதெல்லாம் ஒன்லைனர் கொஸ்டின்ஸ், சிலதெல்லாம் அசர்ஷன் ரீசனு, ரொம்ப ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் போகாது. இதே ஸ்டாண்டர்டில் தான் சார் ஜிஎஸ் இருந்துச்சு. ஓகே ஓகேம்மா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஆல் 200 கொஸ்டின்ஸ். எஸ் சார். இது எந்த கேட்டகரியில் வைப்பீங்க? இது மாடரேட் சார். மாடரேட்ல வைக்கலாமா? எஸ் சார். ஹோல் பேப்பர் கொண்டு போய் மாடரேட் கேட்டகரியில் வைக்கிறீங்க. எஸ் சார். சரி, ஓகே. ஒன்லி ஜிகே 100 கேள்வி இருக்கு இல்லையா? எஸ் சார். அதை எந்த கேட்டகரியில் வைப்பீங்க? அதுவும் மாடரேட் தான் சார். மாடரேட் தான். மாடரேட் தான், அது டஃப் கிடையாது, மாடரேட் தான் சார். மாடரேட் தான். எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம நடத்துறோம் இல்லையா, வாரம் நடத்துறோம் இல்லையா? ஆமாங்க சார். அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பருடைய டஃப்புக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? நம்ம கொஸ்டின் அது நம்மளது வெரி டஃப் சார். நம்மளது வந்து வெரி டஃப் கேட்டகரியில் போயிருமா? ஆமாங்க சார். ஓகே, இது வந்து மாடரேட்ல வரும். எஸ் சார். நம்மளது ஆப்ஷன்ஸ் ஈஸியாக எடுக்க முடியாது, இதில் ஓகே எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு சார். அப்படியா? சரி, ஓகே. இப்போ இந்த ஒன்லி ரீசனிங் 40 கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அது எந்த கேட்டகரியில் வைப்பீங்க? அது வந்து அதுவும் மாடரேட் தான் சார். அதுவும் டஃப் கிடையாது, ஈஸின்னு சொல்லிட முடியாது. வேணா நம்ம ஈஸி டு மாடரேட் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம் சார். ஈஸி டு மாடரேட் கேட்டகரியில் வைக்கலாமா? எஸ் சார். நார்மலாக எல்லாரும் 30 கொஸ்டின் போட்டுருவாங்க, ஈஸியாக ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க. நல்லா பண்ணியிருந்தவங்க 35+ போடுவாங்க சார். ஈஸி டு மாடரேட் கேட்டகரியில் வைக்கலாம். எஸ் சார். இப்போ இங்க நம்ம நடத்துற ரீசனிங் டஃப்னஸ் இதுக்கும் எப்படி கம்பேர் பண்ணலாம்? அது நம்மளது இங்கே வெரி டஃப் சார். ரொம்ப நம்ம டெப்த்தாகவே நடத்தியிருந்தோம், பட் அவங்க அந்த அளவுக்கு கேட்கல. அவங்க பேசிக்காகவே கேட்டாங்க. ஓகே ஓகே, ஈஸி டு மாடரேட். எஸ் சார். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா போடலாம். வெரி ஈஸியாக கொண்டு போய் வைக்க முடியுமா? வெரி ஈஸியில் வைக்க முடியாது சார். வைக்க முடியாது. அதுலேயும் வைக்க முடியாது சார். அதுலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலாக யோசிக்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு இல்லை, அதனால அப்படி வைக்க முடியாதுங்க சார். ஓகே ஓகே. இப்போ எஸ்பெஷலி அந்த நம்பர் சீரிஸ் எல்லாம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. டயக்ராமில் நம்பர் போட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்களாங்க சார். அதில் ஒரு கொஸ்டின் எல்லாம் வந்து 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கழிக்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க.
சரி. ஸோ நம்ம வெரி ஈஸிக்கு அதை கொண்டு போக முடியாதுங்க சார். கொண்டு போக முடியாது. எஸ் ஓகே. சார். இப்போ லாங்குவேஜ் ஒன்லி லாங்குவேஜ் எடுத்துப்போம். எஸ் சார். நீங்க தமிழா இங்கிலீஷா? தமிழ் சார். தமிழ். Yes, ஓகே sir. ஓகே. இப்போ இத எதுல கொண்டு போய் தமிழ வைக்கலாம்? இது வெரி டஃப் சார். என்னையா சொல்ற? எஸ் சார், வெரி டஃப் சார். நான் தான் நேற்றே சொன்னேன்ல சார். வெரி டஃப் கேட்டகரி போயிருந்தா? ஆமாங்க சார், வெரி டஃப் சார். சரி. சார் 6th to 12th புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாமே படிச்சிருக்கோம் சார். அதுல ஒரு 20-25 கொஸ்டின் நம்ம எதுவுமே டச் பண்ண முடியாத அளவுக்கு வந்துருச்சு. கெஸ் கூட பண்ண முடியல அதுல. 20 to 25 கொஸ்டின் கெஸ் கூட பண்ண முடியாத கேட்டகரில இருக்கா? ஆமாங்க சார், அது வார்த்தையே புரியாது. நீங்க மிகப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கே சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ அப்படிதான் சார் இருக்கு. நான் படிச்ச லெவலுக்கு அவ்வளோ எனக்கு தெரியலாமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கேண்டிடேட் சார். இப்போ 1 வருஷம் தானே நம்ம ஜேர்னில இருக்கோம். சத்யா ஐஏஎஸ் அகாடமி வந்ததுல தான் நான் படிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை பத்தின நாலேஜ் எனக்கு இல்ல சார். இல்ல எங்களுடைய இந்த பயண காலகட்டத்தில் நாங்க உங்களை அப்சர்வ் பண்ணதுல இருந்து. எஸ் சார். இப்போ உங்களுக்கு 20 to 25 கேள்வி தான். இப்போ ஓகே. அந்த அளவுக்கு டஃப் இல்லையா? ஆமாங்க சார். நம்ம ஷூரா போடணும் அப்படின்னா ஒரு 30 to 35 நம்ம ஷூரா சொல்ல முடியும் போட்டதே. அதுக்கு மேல மார்க் வருது அப்படின்னா அது நம்ம போட்டுட்டு வந்தாலும் நம்மளுக்கு ரைட் ஆனது அதெல்லாம் லக் அப்படிதான் வச்சுக்கணும் சார். ஸோ அப்போ தமிழ்ல பொறுத்த அளவுக்கு 60க்கு 30 to 35 பண்ணாலே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்களா? ஆமாங்க சார். என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஷூரா போட முடிஞ்சது 30 to 35. அவ்வளவுதான் சார். சரி. இப்போ எவ்வளவு போட்டா அது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 அப்படின்னா அது நல்ல ஸ்கோருங்க சார் தமிழ்ல. 45ஆ? ஆமாங்க சார். 45 to 50க்குள்ள வராங்கன்னா அவங்க நல்ல ஸ்கோர். 45 கிராஸ் பண்ணாலும் நல்ல ஸ்கோர் தான் சார். சரி. நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க இப்போ? சார் எனக்கு 43 வருதுங்க சார். மீறி போனா இன்னொரு 1 இல்ல 2 சேர்ந்து வரலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு 43 வருது? எஸ் சார். ஓகே. 43 மீறி போனா இப்போ குறைய வாய்ப்பு இல்ல? குறையிறக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். சரி. அந்த ரீசனிங் 40க்கு எவ்வளவு எடுத்துருக்கீங்க? ரீசனிங் வந்து 32 வந்திருக்கு சார். 32 டவுட்ல எடுத்துருக்கீங்களா? நோ சார், அது எல்லாமே வந்துடுச்சு. சரி. ஓகே. ஜிகேல 100க்கு எவ்வளவு எடுத்துருக்கீங்கப்பா? சார் 63 இருக்கு. அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அது டிஸ்கிரிபன்சி இருக்கிறதால வச்சிருக்கு, அப்படியே வச்சிருக்கு. 63 ஒரு 2 or 3 65 ரேஞ்ச் வரலாம் சார். ஓகே. 65 வரலாம். வரலாம் சார். இப்போதைக்கு 62 இருக்கா? எஸ் சார். இப்போதைக்கு 63 இருக்கு சார். சரி. ஓகே ஓகே ஓகே. எஸ் சார். ஓகே. சோ 140 வரும் சார். என்னப்பா? டோட்டலா ஒரு 140 பக்கம் வரும் சார். அரௌண்ட் 140 முன்னாடி பின்னாடி இருக்கலாம். அப்படியா? எஸ் சார். சரி. ஓகே 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 ஓகே. இதுல பாருங்க, உங்களுக்கு பெரும்பாலானவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு ஜிகே 100 கேள்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை வந்துட்டு மாடரேட் டு டஃப் அந்த கேட்டகரியில் வைக்கலாங்க. ஜிகே 100 கேள்வி 100 கேள்வியுமே நல்ல ஸ்டாண்டர்டா இருந்துச்சுங்க. ஓகேங்களா? அதை வந்துட்டு மாடரேட் டு டஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்ல 60 கேள்வி. அந்த 60 கேள்வியை உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி டஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கலாங்க. எஸ், இங்கிலீஷோட கம்பேர் பண்ணும்போது நடந்து முடிஞ்ச இந்த தமிழில் கேட்கப்பட்ட அந்த 60 கேள்விகள் கடினமான கேள்விகள் தான். ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷில் கேட்கப்பட்ட அந்த 60 கேள்விகள் அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கலாங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே பிரிலிமினரியில் கேட்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷனுடைய ஸ்டாண்டர்டை விடவே இது நல்லாவே டஃப்பாக இருந்ததுங்க. குறிப்பாக வந்து ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேண்டிடேட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கலெக்டிவ் நவுன், இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக கேட்கக்கூடிய ஸ்டாண்டர்டை விட நல்ல டஃப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிடைக்கப்பெற்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பெரும்பாலானவங்க இங்கிலீஷ் பேப்பர் டஃப் அப்படிங்கிறாங்க. அந்த கேட்டகரியில் வச்சிருக்குங்க. அடுத்தது ரீசனிங்கில் கேட்கப்பட்ட அந்த 40 கேள்விகள், அந்த 40 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபிட் பண்ணலாங்க. ஓகேங்களா? தென் இந்த ஓவராலாக இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 2A மெயின் எக்ஸாமினேஷனை ஓவராலாக கேட்டகரைஸ் பண்ணணும்னா எந்த கேட்டகரியில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா டஃப் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சிருக்குதுங்க. இப்போ இந்த 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 ஓவரால் இந்த ஸ்கேலில் கேட்டகரைஸ் பண்ணது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசி அவங்க கிட்ட கிடைச்ச இன்புட்ஸினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. அடுத்தது வந்துட்டுங்க உங்களுக்கு கட் ஆஃப், நம்ம அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் வரும்
அப்படிங்கிறது. தென் அந்த கட் ஆஃப்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எக்ஸாம் நடத்தி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எடுத்துன மாணவர்களுக்கு வந்துட்டு டிஎன்பிசி சரி செஞ்சிருச்சு, தமிழ் படித்தவங்க வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அரசு நினைக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில காணொலிகள் சில தோழர்கள் பதிவிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. தென் இது உண்மையா அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. அது வந்துட்டுங்க உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டுமே வைக்கும் பொழுது இயல்பாகவே வந்து தமிழ் வந்து கடினமாக தான் இருக்கும். ஏன்னா தமிழினுடைய பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துக்கு பாடத்திட்டத்தோடு நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அதனுடைய தொன்மை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2500 ஆண்டு காலம். தென் சிலபஸ் ரொம்ப ஹெவி. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கட்டாயம் இருக்காது தான். ஓகேங்களா, ஆனால் டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்வில் என்ன பண்ணியிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு இரண்டையுமே வந்து சம கடினத்தன்மையோட கேட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்கிறது தெரியுது. பட் அந்த முயற்சி வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா, நம்ம வெறுமனே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியை வந்துட்டு சாடுறது மட்டுமே, டிஎன்பிஎஸ்சி மேலே உங்களுக்கு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது மட்டுமே நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அவங்க பண்ணுற விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறோம். தென் அதில் இருக்கிற குறைகளை நம்ம சுட்டி காமிக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த தேர்வில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எடுத்திருக்கிற அந்த முயற்சி தெரியுது. அதாவது தமிழ் அண்ட் ஆங்கிலம் இந்த இரண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லெவல் பிளேயிங் கிரவுண்ட் அமைப்பதற்கு ஆன முயற்சிகளை அவர்கள் எடுத்துள்ளார்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் வந்துட்டு அதை விட ஒரு படி உங்களுக்கு வந்துட்டு எளிமையாக தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுது. பட் இது வந்து நடக்கிறது தவிர்க்கவே முடியாதுங்க. இப்போ யூபிஎஸ்சியில் மட்டும் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து சோசியாலஜியில் நல்ல மார்க் வந்துருச்சு, சைக்காலஜியில் மார்க் போயிடுச்சு, ஜியாகிரஃபியில் நல்ல மார்க் வந்திருக்கு, ஜியாகிரஃபியில் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, ஹிஸ்ட்ரி போட்டவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வரல, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் போட்டவங்களுக்கு வரல. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த அனைத்து பாடங்களையுமே ஒரே தளத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது யூபிஎஸ்சிக்கே பெரிய டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வு முடிவுலையும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதை கவனிக்கலாம். அப்போ டிஎன்பிஎஸ்சிலையும் விதிவிலக்கு அல்ல. டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த இரண்டு பாடங்களையுமே ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான அந்த முயற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து டஃப் பண்ணியிருக்காங்க, அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இது அதாவது ஆக்சுவலாக குரூப் டூ ப்ரிலிமினரி தேர்வில் இருக்கக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷை விட இந்த ஜெனரல் இங்கிலீஷ் வந்துட்டு டஃப் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, பட் தமிழோட கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு தமிழ் அதோட டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதற்காக டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு தமிழ் படித்தவர்கள் வேலைக்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு கட்டிட்டு கங்கணம் கட்டிட்டு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை நான் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மம் மிகுந்த ஒரு குற்றச்சாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரியான ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடங்கள் இருக்கும் பொழுது அவைகளை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருவது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல். அதற்கு வந்து எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் யார்ட்ஸ்டிக்குமே இன்னும் யூபிஎஸ்சி கிட்ட கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு இந்த குறை இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத நம்ம முன்வைக்கலாம். ஆனால் அது வந்து உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லைங்க. ஓகேங்களா, தென் அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டையுமே வைங்க, ரெண்டையுமே குவாலிஃபையிங் பேப்பராக வச்சுருங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரே கிடையாது. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் மாணவர்கள் அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தென் குரூப் டூ ஏல உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குதுங்கிறப்போ உங்களுக்கு அந்த கடினத்தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு அளவுகளின் படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரெண்டையுமே வந்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைகள் இனிமேலும் வரும். அதற்கு தான் நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் இதுக்கு சம்மந்தமாக தொடர்ந்து பல காலோனிகள் நான் போட்டிருக்கேன். டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் ஒரு 50 கேள்வி, ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 50 கேள்வி, மொத்தமாக 100 கேள்வி ஸ்கோரிங் பேப்பராக இல்லாமல் குவாலிஃபையிங் பேப்பராக வச்சுட்டோம்னா இந்த பிரச்சனையே வராதுங்க. ஓகே, இப்போ நம்ம கட் ஆஃப்குள்ளே போவோம். இந்த கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கட் ஆஃப் வந்து நம்ம எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னால் நம்ம குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குற கட் ஆஃப் எந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போ
பிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் பிஎஸ்டிஎம் ஒரு காலம்லையும் வித் பிஎஸ்டிஎம் இன்னொரு காலம்லையும் உங்களுக்கு கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 139 அல்லது 138 +or-2 இருக்கலாங்க. இது வந்து பிசிக்கான கட் ஆஃபாக இருக்குங்க. இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிசிக்கலி சேலஞ்சு இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணாங்க. இது வந்து தற்போதைக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் தான். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசியினுடைய அஃபீஷியல் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கட் ஆஃபை மேபி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். உங்களுக்கு இதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. பிசி ஃபீமேல், எம்பிசி ஃபீமேல், பிசி பிசிஎம் எஸ்டி வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? தென் நம்ம அகாடமியினுடைய அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தில் தேர்வு முடிஞ்ச நேற்றே நைட்டு வந்து கீ போட்டாச்சுங்க. எல்லாத்துக்குமே போட்டாச்சு. அதாவது வந்து உங்களுக்கு ஜிகேக்கு போட்டாச்சு, ரீசனிங்க்கு போட்டாச்சு, லாங்குவேஜ் தமிழில் 60 கேள்வி, இங்கிலீஷ் 60 கேள்வி கட் ஆஃப் அதாவது கீ ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணி சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னாங்க, நாங்கள் இந்த குரூப் 2A மெயின்ஸுக்காக உங்களுக்கு நம்ம அகாடமியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 17 வாராந்திர தேர்வுகள் நடத்தணும். அதுபோல 2 முழு மாதிரி தேர்வுகள் நடத்தணும். கிட்டத்தட்ட 20 மாதிரி தேர்வுகள் நடத்தியிருக்கிறோம். இதிலிருந்து 22 கேள்விக்கு மேலே வந்து அப்படியே வந்து நடந்து முடிஞ்ச இந்த தேர்வில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது உங்களுக்கு அடுத்த காணொலியில் உங்களுக்கு ஆதாரம் சும்மா இல்லைங்க, ஆதாரத்தோட டிஎன்பிசியில் ஒரிஜினல் டிஎன்பிசியில் அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, அதே கேள்வி நாங்கள் நடத்தின வாராந்திர தேர்வுகளில் அந்த கேள்வி எத்தனாவது தேர்வில் அந்த கேள்வி எப்படி இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாரத்தோட உங்களுக்கு அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் போடுறேங்க. நன்றி, வணக்கம்.